கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை தியான வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள் யாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் உரித்தாவதாக. இந்த சுருக்க செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு கர்த்தருடைய அலங்கத்தை கட்டி முடிக்கும் நெகேமியாக்களாகுவோம். கர்த்தருடைய அலங்கத்தை கட்டி முடிக்கும் நெகேமியாக்களாகுவோம் என்கிற தலைப்பு. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வரைக்கும். நெகேமியா 6:14 முதல் 16 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேத சத்தியங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். நீரே எங்களுக்கு போதித்தரலும். அது மொத்தமாக நாங்கள் உமக்காக இந்த வார்த்தைகளின் பிரகாரம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி உண்மை மையப்படுத்த, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். நீரே எங்களுக்கு போதித்தரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பெர்சியா தேசத்தின் ராஜாவாக்கிய அர்தசஷ்டா என்கிற ராஜாவின் நாட்களிலே நெகேமியா என்கிற யூதராகிய பக்தர் அந்த ராஜாவின் அரண்மனையிலே பான பாத்திரக்காரர்களின் தலைவராக அவர் பணியாற்றினார். அந்த நாட்களிலே அவர் எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதாகவும் உடைந்து கிடக்கிறதாகவும் பாழடைந்து கிடக்கிறதாகவும் அவர் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அறிந்தார். ஆகவே அவர் மிகவும் துக்கமா இருந்தபடினாலே ராஜா அவரை பார்த்து விசாரித்து, என்ன காரணம், உனக்கு என்ன வேண்டும் என்று அதை தெரிந்து கொண்டு அந்த நெகேமியா அந்த ராஜாவுக்கு தன்னை எருசலேமுக்கு அனுப்பும்படியாகவும் அதற்கான உதவிகளை செய்யும்படியாகவும் விண்ணப்பித்த போது அந்த ராஜா அதற்கு சம்மதித்து அதற்கு தேவையான யூதர்களின் முக்கியமானவர்களையும் அதற்கான எல்லா அதிகார பத்திரங்களையும் மற்றும் தேவையான எல்லா பொருட்களையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அதன் பிரகாரமாக நெகேமியாவும் அவரோடு உள்ளவர்களும் எருசலேமுக்கு வந்து அங்கு அந்த கோட்டை சுவர் என்கிற அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அநேக இடைஞ்சல்கள் உண்டான. அநேக அதிகாரிகள் அவர்களுக்கு தடை பண்ணினார்கள், இடைஞ்சலாக இருந்தார்கள். இந்த தொபியா என்பவர், சன்பல்லத்தா என்பவர் மற்றும் தீர்க்கதரிசியான ஒரு நொபதியாள் என்கிறவர்களும் மற்றும் சில தீர்க்கதரிசிகளும் இந்த நெகேமியாவும் அவரோடுள்ள யூதர்களும் அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு தடங்கல் செய்கிறவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் இந்த நெகேமியா அந்த தடங்கல்களை பொருட்படுத்தாது தேவனோடுள்ள ஐக்கியத்திலே தேவனோடு ஜெபித்து தேவனுடைய உற்சாகத்தையும் பலத்தையும் ஆதரவையும் சார்ந்து தேவனுடைய பலத்தோடு இரவு பகலாக அந்த அலங்கத்தை கட்டுகிற பணியில் ஈடுபட்டார்கள். அதைத்தான் இந்த நெகேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொபதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும்
எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்து கொள்ளும் என்று எழுதியிருக்கிறார். இப்பொழுது அந்த அலங்கம் பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், சோர்பூட்டும் வார்த்தைகள், தடுத்து நிறுத்தும்படியான பல அவருடைய நெகேமியாவுடைய விரோதிகளுடைய முயற்சிகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இந்த அலங்கம் கட்டப்பட்டு வருகிறது, தடையின்றி கட்டப்பட்டு வருகின்றது. அதன் மொத்தமாக இது 52 நாளைக்குள்ளே இது கட்டப்பட்டு எல்லூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. யூதர்களுடைய மாதத்தின் பிரகாரம் எல்லூல் மாதம் என்கிற அந்த மாதத்தின் 25ஆம் தேதியிலே அந்த அலங்கம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதை இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே இந்த நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எல்லூர் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விதமாக அந்த அலங்கம் எல்லா விதமான இடையூறுகளின் மத்தியிலேயும் எல்லா விதமான தடங்கல்களின் மத்தியிலேயும் துக்கப்படுத்தும் மற்றும் இவர்களை சோர்வு அடையப்படுத்தும் வார்த்தைகளின் மத்தியிலேயும் அந்த அலங்கம் தடங்கள் இன்றி கட்டி முடிக்கப்பட்டது. அதை குறித்து அவர் நெகேமியா கூறும்போது இந்த நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகின்றார். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிளியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த நெகேமியாவுடைய மற்றும் அவரோடு சோர்வடையாது முயற்சியோடு நல்ல உற்சாகத்தோடு தேவனுடைய துணையோடு இந்த அலங்கத்தை கட்டி முடித்த யூதர்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த நெகேமியா கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று கர்த்தருக்கே முழு புகழையும் மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் அவர் ஏறெடுத்தார். விதமாக அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த எருசலேமின் 4 பக்கங்களிலும் சுற்றிலும் இருந்த அந்த மிகவும் உயரமான மிகவும் அகலமான உறுதியான அந்த கோட்டை சுவர்கள், அலங்கம், அதன் வாசல்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை குறித்து அவர் தேவனை துதித்தார், தேவனுக்கு நன்றியை கூறினார். இது ஒரு நல்ல பாடம். நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திலேயும் நாம் கர்த்தருக்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதும், கர்த்தருக்காக சாட்சிகளாக ஜீவிக்கும் போதும், இன்னும் ஏராளமான ஆத்மாக்களை ஆதாயம் செய்து சபைகளை ஸ்தாபிக்க முற்படும் போதும், சபையை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி செல்லும் போதும் விதமான அநேக தடங்கல்கள், சோர்வை அடைய பண்ணும் சந்தர்ப்பங்கள், வார்த்தைகள் நமக்கு வருவதுண்டு. அவைகளின் மத்தியிலே நாம் சோர்வடைந்து போகாதபடிக்கு, நாம் எந்த விதத்திலும் கலங்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளினாலே உற்சாகம் அடைந்து பலனடைந்து நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக சபைகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ஆத்மாக்கள் இன்னும் தைரியம் அடைந்து உற்சாகம் அடைந்து அநேக சீடர்களை தயார் செய்யும்படியாக அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அதுமாக நம்மை பயன்படுத்தும்படியாகவும் இந்தியா தேசத்தை
சுற்றியுள்ள மற்றும் தேசங்களிலேயும் உலக அளவிய தேசங்களிலேயும் நம் ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதரவு செய்து அவருடைய உலக திருச்சபையாக்கிய அந்த கட்டிடத்திலே நாம் ஆத்துமாக்களினாலே அதை கட்டி எழுப்ப நாம் கடன்பட்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர்களும் சீடர்களுமான அஸ்திபார கற்களின் மேல் கிறிஸ்துவாக்கிய அந்த மூளை கல்லின் மேல் நாம் கர்த்தருடைய சபையை விசுவாசிகளை கொண்டு கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. இன்னும் நாம் பார்க்கும்போது நாம் சோர்வடையத்தக்க அநேக வித சந்தர்ப்பங்கள் விசுவாசானவனாலே நமக்கு உண்டாக அநேக சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. இருந்தாலும் நாம் சோர்வடையாதபடி பிசாசானவன் ஒரு தோற்கடிக்கப்பட்ட விரோதி என்பதை மாத்திரமே மனதில் கொண்டு அவன் நமக்கு உபத்திரவங்களையும் துன்பங்களையும் இடையூறுகளையும் செய்தாலும் கூட நாம் சோர்வடையாதபடிக்கு கர்த்தருடைய வாக்கு திட்டங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய உற்சாகம் அளிக்கும் வேத வசனங்களை நாம் பற்றி கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் அவரோடு நாம் நடப்போம். அவர் நம்மை பயன்படுத்துவார். அவர் நம்மை முடிபிரிந்த விசுவாசத்திலே காத்து நிறுத்தவும் கர்த்தர் நம்முடைய கருத்திலே அர்ப்பணித்திருக்கிற அவருடைய அலங்கத்தை கட்டும் அவருடைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் பணியையும் திறம்பட செய்து நிறைவேற்ற முடிபெறிந்தும் உண்மையுள்ளவர்களாக நம்மையும் காத்துக்கொண்டு இன்னும் கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனை வழிநடத்த அவர் நமக்கு பலன் தர வல்லவராயிருக்கிறார். நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக. இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் உற்சாகப்படுத்துகிறீராக. அன்று அந்த நெகேமியாவை உற்சாகப்படுத்தின தேவன் உங்களுடைய பலத்தினாலே, உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய தயவினாலே, ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தினாலே, கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளினாலே அவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை முடிவு பிரியந்தம் நிலைநிற்க நீர் கிருபை செய்தீர். அந்த சூசான் தலைநகர் பட்டணத்திலிருந்து அந்த எருசலேம் பட்டணத்திற்கு யூதர்களோடு சென்று ஆண்டவரே அந்த எருசலேம் பட்டணத்தின் அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு நீர் அவரை பயன்படுத்தினீர். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ எதிராளிகள், எத்தனையோ துக்கப்படுத்துகிறவர்கள், சோர்வடைய பண்ணுகிறவர்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் அவைகளை அசட்டை செய்து ஏசப்பா உண்மை மாத்திரம் பார்த்து அவர்கள் வெற்றியோடு அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய ஆத்மீய ஜீவத்திலே அவர்களை நீர் பலப்படுத்தி வருகிறாக. அவருடைய ஊழியங்களிலே, அவருடைய கடமைகளிலே, அவருடைய குடும்ப ஜீவியத்திலே ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தி வருகிறாக. ஆத்மீக ஜீவியத்திலே சோர்வடைய விடாதிரும் ஆண்டவரே, தாங்கியர்களும் ஐயா. எங்க பரிசுத்த சேனையை நீர் ஆசீர்வதித்தருகிறாக. அவருடைய ஊழியங்கள், அவருடைய சபை கட்டுமான பணிகள், ஆண்டவரே சபைகள் ஸ்தாபிக்கிற பணிகள், ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கடமைகளிலே அவர்களை நீர் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள், ப்ரமோஷன்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக அருளி செய்தீர்கள். அந்த குடும்பங்களிலே பெரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாக அவர்களுடைய சமூகத்திலே நினைவு கொண்டிருக்கிறார்கள்.
நோய்களுக்கும் இன்ஃபெக்ஷன்களுக்கும் எல்லா விதமான பிசாசின் துஷ்டத்தனங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி தப்புவித்தரலாம். அவருடைய குழந்தைகளுடைய படிப்பு, நீட் எக்ஸாம்களுக்கான ஆயத்தங்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும். யூபிஎஸ்சி பரீட்சைகளுக்கான ஆயத்தங்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும். மற்றும் இந்த வருடாந்திர பரீட்சைகளிலே அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுத்து அவங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே, காலேஜுகளிலே ஆண்டவரை முதன்மையான மார்க் வாங்கி நல்ல வெற்றி பெற்று புகழ் பெருமை வாங்கி அவார்ட்ஸ் வாங்கி மெடல்ஸ் வாங்கி ஆண்டவரை அவர்கள் உமக்காக பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க அவர்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். 10th இன்னும் 10+2 போர்டு பரீட்சைகளிலே எழுதியிருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்க ஆண்டவரை நல்ல விதமாக எழுதி ஆண்டவரை முதல் மார்க் வாங்கி நல்ல வெற்றி பெற ஆண்டவரை அந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்களை மேற்படிப்புகளை ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்புகளை அருளி செய்திடலாம். ஆண்டவரை ஏற்ற வேளையில் அவர்களுக்கான நல்ல வாழ்க்கை துணைவர்கள் துணைவிகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்துடலாம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமான புத்திர பாக்கியங்களை அருளி செய்திடலாம். சமாதானமான சந்தோஷமான அன்பு ஐக்கியனுடைய குடும்ப ஜீவியத்தை நீர் அருளி செய்திடலாம். ஆண்டவரே காலை மாலை குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், தேவாலயத்துக்கு சென்று உண்மை ஆராதிக்கும் பெரிய பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்திடலாம். ஆண்டவரே உடைய கிருபை தயவு கூட இருப்பதாக. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்காவது சரீரத்திலே விலையினங்கள், வலி, வேதனை, சூழ்நிலைகள் இருப்பேன், அது யாவும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் இந்தியாவில் மாத்திரமல்ல பல தேசங்களிலே இன்னும் விரிவடையத்தக்கதாக ஆண்டவரை ஆசீர்வதியும். உமக்கு துதியும் கனவும் மகிமையும் உண்டாகட்டும். இதை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.